வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைக்கு ஊக்கம் அளிக்கின்ற உயிர் நண்பர்களுக்கும் கருத்துக்கள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் மிகுதியான ஆதரவு நாளும் தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்கள். என் கதையில் இடம்பெறும் நிகழ்வுகள் யாவும் கற்பனையே என்றாலும் நல்லதோர் கருத்தினை எடுத்து ஏம்பிடும் முயற்சியே என்பதை அறிக. வாருங்கள். இன்றைய சிறுகதையாம் சிலரின் பொறுப்பு பலரின் வெறுப்பு என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதைக்குள் செல்வோம். எப்படி சிலரின் பொறுப்புமிக்க செயல் பலருக்கு வெறுப்பாய் அமைகிறது என்பதை நோக்குவதே இக்கதை. பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதையும், வீட்டிற்கு அடங்காதவர்கள் ஊருக்கு அடங்குவார்கள் என்பதையும், துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது என்பதையும், மூத்தோர் சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதையும் தன் தாய் தந்தையிடம் ஒவ்வொரு நாளும் பக்குவமாய் கேட்டு வளர்ந்தவனே ஞானகுரு என்பவன். மங்களம்பேட்டையில் இவர்கள் குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அங்கு வசிப்பவர்கள் யாவருமே ஊரோடு ஒத்து வாழ் என்று சொல்லும் அளவிற்கு மங்களம்பேட்டையினர் மங்களமாய் வாழ்ந்தனர் என்றே சொல்லலாம். ஞானகுரு தாய் தந்தையர் பெருமைப்படும் அளவிற்கு பொறுப்பு மிக்கவனாய் வளர்ந்து உயர் பணி பதவியினையும் அடைந்துவிட்டான் ஞானகுரு. ஞானகுருவிற்கு ஞானாம்பிகை என்னும் பெயருடைய பெண்ணையே மனைவியாக்கினர் பெற்றோர். ஞானாம்பிகை என்பவள் பெயருக்கு ஏற்ப ஓரளவே திகழ்ந்தாள் என்றுதான் சொல்ல முடியும். காரணம், அவளுக்கு எவரும் புத்தி சொன்னால் மனம் ஏற்காது. பொறுப்பு பொறுப்பு என்று உணர்த்தினாலும் வெறுப்பு வெறுப்பு என்றுதான் அவள் இதயம் துடிக்கும், கேட்க மறுப்பாள். அதுவும் பலருக்கு முன் ஞானாம்பிகையை அவள் குறைபாடுகள் தெரிந்து எவரேனும் சொல்வார்களேயானால், எடுத்துரைக்கும் சூழல் ஏற்பட்டால் அதை நல்லதுக்கே என்று ஏற்றிடாமல் தன்னை அவமானப்படுத்துவதாகவே அவள் அடிக்கடி எண்ணிக்கொள்வாள். பிஞ்சு மனம் என் செய்வாள் பாவம். இது அவர்கள் பெற்றோர்களுக்கு ஞானாம்பிகையை பற்றி முன்கூட்டியே தெரியும். இருந்தாலும் அவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் திருமணமும் அவளுக்கு செய்து வைத்துவிட்டால் எல்லாம் நாளாக தானே உணர்வாள் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வந்தனர். இச்செயல்பாடுகள் யாவும் தற்போது ஞானகுருவிற்கு முதலில் தெரியவில்லை. சேர்ந்து வாழும்போது ஏற்பட்ட சில நிகழ்வுகள் வழி தானும் ஞானாம்பிகையை பற்றி அறிந்து கொண்டான். இருந்தாலும் அவளது பெற்றோர்கள் போலவே பொங்காது பூக்காது பொறுமையது கடல் போல எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரத்தில் ஞானகுரு பக்குவமாய் எடுத்துரைத்தும் அவளை ஞானாம்பிகை என்ற பெயருக்கு ஏற்ப உருவாக்கிட படாத பாடுபட்டான். நாளாக மாதங்கள் உருண்டோட அவனுடைய பொறுப்புமிக்க செயலானது அவளை வெறுப்புக்கு ஆளாக்கவில்லை. உணர்ந்து கொண்டவள் ஞானாம்பிகை என்று கூறும்படி மாறிவிட்டாள். ஞானகுரு ஞானாம்பிகை இருவருமே பொறுப்பில் உயர்ந்து ஓங்கினர். வீட்டு நடைமுறையிலும் வெளித்தொடர்பு நடைமுறை வாழ்க்கையிலும் கட்டுப்பாடுகளை விரித்து கொண்டு காலச்சூழலுக்கு ஏற்ப எச்சரிக்கையுடன் வாழ்க்கையை ஓட்டினர் என்றே சொல்லலாம். அக்கட்டுப்பாடுகள் மற்றவர்களுக்கும் வாழ்வில் எடுத்து உரைக்க இவர்கள் தவறவில்லை அந்த கட்டுப்பாடுகளை. ஆனால் அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கோ இவர்களது விதிமுறைகள் பிடிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். காரணம், அது மங்களம்பேட்டை அல்ல ஒத்துப்போவதற்கு. தற்போது அவர்கள் பணிபுரியும் நெய்வேலி என்னும் இடம் என்பதால் நெய்வேலியினரோ ஊரினர் கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் அஞ்சாதவர்கள்.
அஞ்சாத சிங்கங்கள், மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் என்றே சொல்லலாம். அந்த சூழலில் ஞானகுரு அந்த இடத்தில் பணிபுரிந்து வந்தான். நெய்வேலி ஊரினராகிய அந்த ஊரின் தங்கவேலு என்பவர் சக ஊழியராய் இவனுக்கு கீழ் உடன் பணியாற்றி வந்தார். அவருக்கு பயிற்சி இல்லாதவற்றை எல்லாம் கொஞ்சம் கூட யாரை பற்றியும் கவலைப்படாமல் நினைக்காமல் பாசத்தை கோபத்தால் காட்டி தங்கவேலுவை உணர்ந்திட வைப்பதில் முழு மூச்சாய் செயல்பட்டான் ஞானகுரு. அச்செயல்பாடுகளோ தங்கவேலுவின் தகப்பனார் தனபாலுவுக்கு பிடிக்கவே இல்லை. இவன் என்ன அதட்டி, என் மகன் ஒன்றும் தெரியாதவனாய் இப்படி வேலை வாங்குகிறானே, இவன் பொறுப்பு என்று கருதி நம்மை வெறுப்புக்கு ஆளாக்குகின்றானே என்றும் துடிதுடித்தார். காரணம், தன் மகனுக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று அவர் கூறுவது போல் நடந்து கொள்வதால். சிலரை திருத்த முற்படும் ஞானகுருவின் எச்சரிக்கைகள் யாவும் இப்படித்தான் நெய்வேலி வாழ் மற்றவர்களுக்கும் வெறுப்பாகவே தெரிந்தது. ஆம், உலகில் இன்று கூட சிலரின் பொறுப்பு மிக்க செயல்கள் வெறுப்பாகத்தானே தெரிகிறது. வாருங்கள், மீண்டும் கதைக்குள் செல்வோம். நாளாக தங்கவேலுவே நன்கு பணியில் தேர்ச்சி பெற்றான் ஞானகுருவின் போதனைகளால். கசப்பான மருந்தை அவன் நேரடியாக கொடுத்து விட்டான் என்றே சொல்ல வேண்டும். அதை தன் அனுபவத்தில் உணர்ந்தான். ஞானகுருவின் பொறுப்பு மிக்க உபதேசம் வெறுப்பாக தெரியவில்லை, மற்றவர்கள் தவறுதலாக நினைப்பது போல அல்ல என்பதையும் எண்ணி மகிழ்ந்தான் தங்கவேலு என்பவர். மேலும் கோவிட் போன்ற வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வரும் காலகட்டங்களில் கைகால்களை அடிக்கடி கழுவுங்கள், முகக்கவசங்களை அணிந்து வாருங்கள், கைகால்களை கழுவி சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் என்று அரசினர் அறிவிப்பு போல் தானும் ஏற்று பலருக்கும் அதை அறிவித்தும் வந்தான் ஞானகுரு. தன் பொறுப்பு மிக்க நாட்டுப்பற்றால் என்று கூட சொல்லலாம். நெய்வேலி வாழ் பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி டீனேஜ் மாணவர்கள் ஒரு சிலர் இவ்வகை கட்டுப்பாடுகளை மதித்திடவில்லை என்றே தோன்றுகிறது. ஞானகுருவிற்கோ மிகவும் வேதனையாயிற்று. நல்லதை எடுத்துரைத்தால் இப்படி பின்வாங்குகிறார்களே, யார் இவர்களையெல்லாம் திருத்துவது? உபதேசம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை போலும், என் பொறுப்புமிக்க செயல் அவர்களுக்கு வெறுப்பாக தெரிகிறது போலும் என்று நினைத்து அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லோரையும் மகிழச் செய்வதில் முனைப்பாகவே இருந்தான் ஞானகுரு. சிலரின் தகாத செயல்பாடுகள் மட்டும் நினைவுக்கு வர இரவில் தூக்கமில்லாத நிலைக்கு மாறி பொறுப்பு மிக்க நல்லனவற்றையே நினைத்து உறங்கிடாமல் கிடந்தவனை அவள் மனைவி ஞானாம்பிகையின் உணர்ந்து, கவலைப்படாதீர்கள், தயவு செய்து வருந்தாதீர்கள், பொறுப்பு மிக்க செயல்பாடுகள் உடையவர்களை ஏளனமாகவும் வெறுப்பாகவுமே சிலர் நோக்கி கேலி கிண்டல் செய்கின்றனர். என்ன செய்வது? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்பொழுதுதானே மற்றவர்களுக்கும் தெரிய வருகிறது. அடுத்த வீடுதானே பற்றி எறிகிறது, நமக்கு என்ன என்று இருப்பவர்கள் போல் வாழ்கின்றார்கள் பலர். நாம் எடுத்துச் சொல்லும் பொறுப்புகள் வெறுப்பாகத்தான் அவர்களுக்கு செய்கிறது. அவரவர்களுக்கு என்று ஏற்படும் போதுதான் உங்களை போன்றவரின் நாட்டு நலப்பணி திட்டங்கள் அருமை பெருமைகள் புரிய வரும். தற்போது ஆணவக்காரர்களுக்கும் குடிகாரர்களுக்கும் உங்களை போன்றவரின் பொறுப்பு வெறுப்பாகத்தான் தெரிய வரும். கவலைப்படாதீர்கள், என் செய்வது? அவரவர்கள் தர்மங்கள் அவரவர்களை காத்து நிற்கும் என்று பணிவாக தன் கணவனுக்கு எடுத்துரைத்தால் ஞானாம்பிகை ஞானோபதேசம் செய்தாள் என்றே சொல்ல வேண்டும். அப்பொழுது ஞானகுருவோ, நீ மிகவும் பக்குவம் ஆகிவிட்டாய் என் ஞானாம்பிகை ஞானபீடமே, அது உன் பேச்சிலேயே தெரிகிறது. அட்வைஸ் என்பது சிலருக்கு வேப்பங்காய் எட்டிக்காய் போலதான் தெரிகிறது. நாம் சொல்லுகின்ற உண்மைகள் கசப்பாகத்தான் தெரிகிறது கடைபிடிக்காதவர்களுக்கு. இக்கசப்பான சட்டத்திட்ட கட்டுப்பாடுகள்தான் கசப்பு மருந்து போல உடலுக்கு நல்லது செய்திடும். இளம் கன்று பயமறியாது என்பது போல
பலவித வைரஸ் நோய்கள் பரவி வரும் இக்காலகட்டத்தில் விழிப்பு உணர்ச்சி இல்லாமலேயே விழிப்புணர்ச்சி கொண்டு விழிப்பு உணர்ச்சியை மறந்து நிற்கின்றனர் பலர். என்ன செய்வது என்று நாம் தான் வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. எனவே உணர்ந்தவர்கள் உணரட்டும், திருந்துபவர்கள் திருந்தட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று நடைபோட்டனர். கட்டுப்பாட்டுடன் ஊர் கூடி தேரை இழுத்தால்தானே வைரஸ் போன்ற கொரோனா போன்ற பலவித கிருமி நாசினிகள் அடங்கிய அந்த தேரும் நின்ற இடத்தை விட்டு அது வந்த இடத்திற்கே போய் சேரும். ஒருவர் இருவர் மட்டும் தேர்வடத்தை பிடித்து இழுத்தால் தகருமா? ஒரு கை கட்டினால் ஓசையாகுமா? பலரும் பலகை தட்ட வேண்டும். பலகை தட்டினால்தான் இந்த பொறுப்பு என்பது வெறுப்பாக மற்றவர்களுக்கு தெரியாது. பக்குவமாய் சிந்தித்தால் பொறுப்பு கூட வெறுப்பாகாது என்பதை உணர்வோம். நாட்டுக்கு நல்லது செய்வோம். நல்லதை நாடு கேட்கட்டும். வாழ்க வளமுடன்.